வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை குக் பாட். இன்றைக்கி நம்ம குக் பாட்டில் என்ன ரெசிபின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் மை குக் பாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சுண்டைக்காயை வச்சு ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு சிம்பிளான குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், அதோட ஒரு வரமிளகாயை கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அதோட 20 to 25 மீடியம் சைஸில் உள்ள பூண்டை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அடுத்தது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை கொஞ்சமாக சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதோட வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அடுத்தது நான் இதில் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ அடுத்தது நம்ம அதில் சுண்டைக்காயை சேர்க்க போகிறோம். சுண்டைக்காயை சேர்க்கறதுக்கு முன்னாடி அதை லேசாக தட்டிக்கோங்க. தட்டி நல்லா தண்ணியில் ஒரு தடவை அலசிட்டு அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த சுண்டைக்காயை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வேக விடுங்க. இடையில எடுத்து ஒரு முறை கலந்து விடுங்க, இல்லாட்டி அடுப்பிடிச்சிரும். சுண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நான் அதில் 3 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தக்காளிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா அதை வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கின பின்னாடி அதையும் மூடி போட்டு வேக விடுங்க. தக்காளி நல்லா குலைவாக வேகிற வரைக்கும் அதையும் நல்லா வேக விடுங்க. தக்காளி நல்லா வெந்துருச்சு. அடுத்தது நம்ம இதில் மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பமான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா இந்த மசாலாவை நல்லா கலந்து விடுங்க. மசாலா பொருட்கள் எல்லாம் நல்லா கலந்து விட்ட பிறகு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க, இல்லாட்டி அந்த மசாலா அடிப்பிடிச்சிடும். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ அதோட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மசாலாவை கலந்து விடுங்க. சுண்டைக்காய் கசக்குன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக இந்த குழம்பு கசக்கவே கசக்காது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இடித்து சேர்த்து நல்லா அலசி போட்டிருக்கோம், அதனால் கசக்காதுங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலாவை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இதோட நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளித்தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தக்காளி கம்மியாக சேர்க்கணுன்னா புளித்தண்ணி ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. புளித்தண்ணி சேர்த்ததும் நல்லா இதை மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் குறைவான தீயில் நல்லா இந்த குழம்பை வேக விடுங்க. அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த குழம்பை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணுமா மறக்காமல் மை குக் பாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.